அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அந்த மார்க்கத்தை ஏற்று வாழுகிற முஸ்லிம்களுக்கும் மார்க்க அடையாளங்களாய், மார்க்க நினைவு சின்னங்களாய், மார்க்கத்தினுடைய புனித குறிகளாய் அல்லாஹ் சிலவற்றை வைத்திருக்கிறான். உலகமெல்லாம் பள்ளிவாசல்களில் சொல்லப்படுகிற ஐவேளை தொழுகைக்கான பாங்கு ஒரு இஸ்லாமிய அடையாளம். முஸ்லிம்கள் எல்லாம் செய்து கொள்ளுகிற விருத்த சேதனம் என்கிற ஹத்னா இஸ்லாமிய அடையாளம். முஸ்லிம்கள் அமர்ந்துதான் சிறுநீர் கழிப்பார்கள், நின்று கொண்டு இருக்க மாட்டார்கள் என்பது ஒரு இஸ்லாமிய அடையாளம். ஷிஆர் என்று அரபியிலே சொல்லுவார்கள், மார்க்கத்தினுடைய சன்மார்க்க அடையாளங்கள். அந்த அடையாளங்களின் வரிசையில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இஸ்லாமிய பெண்களுக்கான அடையாளம் பர்தா. ஹிஜாப் என்று சொல்லப்படக்கூடிய பர்தா உலகத்தில் அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்று வாழுகிற மக்கள் இப்படித்தான் தலையையும் உடலையும் அவர்கள் முகத்தையும் அவர்கள் அழகையும் மறைத்து வாழ வேண்டும் என்பது மனிதர்கள் முடிவு செய்யவில்லை, மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தான். அது ஒரு இஸ்லாமிய ஷிஆர் என்கிற புனித அடையாளமாக மாறி போய்விட்டது. அது இல்லாத பெண்கள் முஸ்லிம் பெண்களாக, முழுமையான முஸ்லிம் பெண்களாக இருக்க முடியவில்லை. இறைவன் பெண்களுக்கு அதை ஏற்பாடு செய்ததற்கு காரணம், ஆண்களை விடவும் பெண்கள் எப்போதும் கொஞ்சம் வெட்கம் நிறைந்தவர்கள், மென்மையானவர்கள், வெட்கமுடையவர்கள். பெண்களிடத்திலே மாத்திரம் வெட்கம் போய்விட்டது என்று சொன்னால் எல்லா தவறுகளுக்கும் அவள் காரணமாகி விடுவாள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வெட்கத்தையும் ஈமானையும் இரண்டு கொம்புகள் என்று சொல்லுவார்கள். வெட்கமும் ஈமானும் ஒன்றோடொன்று ஒட்டியவை என்று சொல்லுவார்கள். எங்காவது வெட்கம் போனால் ஈமானும் போய்விடும். ஈமான் இல்லாத இடத்தில்தான் வெட்கமும் இல்லாமல் போகும். வெட்கமும் ஈமானும் அப்படி ஒட்டி பிறந்த இரட்டைகளை போல. எனவேதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈமான் கொண்ட முஃமினான பெண்கள் அத்தனை பேருக்கும் அவன் பர்தாவை விதியாக்கினான். பர்தா போடலாம் போடாமல் இருக்கலாம் என்கிற விஷயம் அல்ல. அது ஏதோ ஹலாலு மக்ரூஹு, சின்ன குற்றம் பெரிய குற்றம் என்று பேசப்படுகிற விஷயம் அல்ல. பர்தா ஃபர்து என்று சொல்லப்படுகிறது. ஃபர்து, பருவம் எய்துவிட்ட ஒரு பெண்ணின் மீது என்னென்ன கடமையெல்லாம் இந்த மார்க்கத்தின் சார்பாக வைக்கப்படுமோ, ஒரு தொழுகை கடமையாவது போல், ஒரு நோன்பு கடமையாவது போல், ஒரு முஸ்லிம் பெண் அவள் பருவம் எய்துகிற போது பர்தா ஃபர்தாகி விடுகிறது, வாஜிபாகி விடுகிறது, கட்டாய கடமையாகி விடுகிறது. அறியாமை காலத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நபிப்பட்டத்தின் முந்தைய காலத்திலும் அல்லது அவர்கள் நபிப்பட்டம் பெற்றதற்கு பின்பும் கூட மக்காவிலே ஒரு நடைமுறை இருந்தது. என்ன நடைமுறை தெரியுமா? அடிமைகளாக இருந்தால் அரைகுறையாக இருப்பார்கள், தலையை மறைக்க மாட்டார்கள், உடலை சரியாக மறைக்க மாட்டார்கள், காலின் முழுவதுமாக மறைக்க மாட்டார்கள், முட்டி வரைக்கும் தான் அவர்களுடைய ஆடை இருக்கும். உடலின் பல்வேறு பகுதிகள் தெரியும் வண்ணம் உடுத்தினால் அடிமைகள். முழுமையாக உடுத்தி இருந்தால் அது ஹுர் என்று சொல்லக்கூடிய சுதந்திர பெண்கள். அறியாமை காலத்திலே இந்த வழக்கம், நாமெல்லாம் அதை டார்க் ஏஜ் என்று சொல்லுகிறோம், இருண்ட காலம் என்று சொல்லுகிறோம். உண்மை என்னவென்றால் ஒரு சுதந்திர பெண் முழுமையாக மறைத்திருப்பாள். அடிமைகளாக, எடுப்பார் கைப்பிள்ளையாக, பல நபர்களிடம் வேலை செய்கிற, பல நபர்களுக்கு பங்காகி விடுகிற ஒரு அடிமை பெண் தான் அரைகுறையாக இருப்பாள் என்பது அன்றைய தீர்ப்பென்றால், இன்னைக்கு அரைகுறையா உடுத்தணும்னு முடிவு செய்கிறவங்க அடிமைத்தனத்தை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம்.
சுதந்திர பெண்கள் அல்ல என்று அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நேர் மாற்றம் என்னன்னா, சுதந்திரம் என்பதே ஆடையில் சுதந்திரம் என்று புரியப்படுகிறது. பெண் சுதந்திரம் குறித்து உலகத்தில் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் பேச்சை எல்லாம் நீங்கள் வடிகட்டி சாரம் எடுத்து பாருங்கள். ட்ரெஸ்ஸில் சுதந்திரம் வேண்டும், வெளியில சுற்றுறதுல சுதந்திரம் வேண்டும், எல்லாருடனும் பேசுவதிலும் பழகுவதிலும் ஆண்களோடு கலந்துரவாடுவதிலும் அவளுக்கு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரத்திற்கு இப்படி ஒரு கொச்சையான அர்த்தத்தை வைக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில், ஏன் அதற்கு முன்பும் கூட, சுதந்திரம் என்றால் அவள் முழுமையாய் தன் உடலை மறைத்த கண்ணியத்திற்குரிய பெண் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் முஸ்லிம் பெண்களை பார்த்து திருக்குர்ஆன் 3 கட்டளைகள் வைக்கிறது. ஆண்களுக்கு 2 கட்டளைகள், பெண்களுக்கு 3 கட்டளைகள். யகுது மின் அப்சாரிஹிம், பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்கள் மறைவிடங்களை தவறிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சுருக்கமாக இதை கற்பொழுக்கம் என்று சொல்லலாம். இந்த 2க்கு அப்புறம் ஆண்களுக்கு சொல்லப்படாத 3வது ஒரு வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கிறான். வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம், அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இப்ப பார்வையை தாழ்த்துவதும் மானங்களை மறைத்து தவறிலிருந்து கற்பொழுக்கத்தோடு இருந்து காத்துக் கொள்வதும் அழகை வெளிக்காட்டாமல் இருப்பதும், இந்த 3ம் பெண்கள் சமுதாயத்திற்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற கட்டாய கடமைகள் என்று சொல்லலாம். மார்க்கம் மருத்துவம் பார்க்க போகிற இடத்திலும் சாட்சி சொல்ல போகிற இடத்தில் மாத்திரம் அவள் தேவைப்படுகிற அளவுக்கு ஆடைகளை அகற்ற அனுமதி தருகிறது. முகமானாலும் உடலானாலும் ஏதாவது ஒரு மருத்துவத்தினுடைய நிமித்தமாய் இருக்குமானால், அல்லது ஒரு சாட்சியாக பிரதிவாதியாக இருந்து நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுகிற போது ஒரு நிர்பந்தம் ஏற்படுமானால், இந்த நேரங்களை தவிர ஏனைய நேரங்களெல்லாம் அவள் தன்னை மறைத்து கொள்ளட்டும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. முதலில் அதற்கு வித்திடுவது பார்வை. எனவே முதல் ஒழுக்கமா அல்லாஹ் சொல்லுவது, ஆண்களுக்கு சொல்லுகிறான் யகுது மின் அப்சாரிஹிம், பெண்களுக்கு சொல்லுகிறான் யகுதுன மின் அப்சாரிஹின்ன. 2 பேரும் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். அப்படி தவறாக பார்ப்பது, அதிலும் ஊண்டுதலாய் பார்ப்பது, உற்று பார்ப்பது, அல் ஐனானி தஸ்னியான், 2 கண்கள் ஜினா செய்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ம உறுப்பிற்கு பயன்படுத்துகிற ஜினா என்கிற வார்த்தையை கொண்டு வந்து தவறான பார்வை, தவறான தொடுதல், தவறான கேள்வி, தவறான அணுகுமுறை அத்தனைக்கும் அதே வார்த்தையை, ஜினா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸினுடைய வாக்கியம் அல் ஐனானி தஸ்னியான், 2 கண்கள் ஜினா செய்கிறது. அப்ப முதலில் பார்வையில இருந்து துவங்கி ஒரு கற்பு காப்பாற்றப்படுவதற்கு எத்தனை காரணிகள் இருக்குமோ அவ்வளவையும் பேசுகிறது திருக்குர்ஆன். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் எம்மாத்திரம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களான உலக முஸ்லிம்களின் தாய்மார்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிற அந்த பெண்கள் குறித்து குர்ஆனில் இப்படி ஒரு வாசகம் வருகிறது. அவர்களிடம் நீங்கள் எதையாவது பெண்களிடம் கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை இப்படி சொல்றான். தாலிக்கும் அத்துஹரு லிகுலூபிக்கும் வ குலூபிஹின்ன, ஒரு திரைக்கு பின்னாலே இருந்து எதையாவது கேட்பது, பேசுவதுதான் உங்க உள்ளத்துக்கும் நல்லது, அவங்க உள்ளத்துக்கும் நல்லது அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனின் வேறு இடம் 22வது ஜுஸுவினுடைய முதல் பக்கத்தில் ஒரு வார்த்தை வருது. யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபியின் மனைவிமார்களே உங்களைப் போல் உலகத்திலே யாரும் இல்லை. அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாராட்டு. உங்களை போல் உலக பெண்கள் யாரும் வர முடியாது, உங்கள் உயரத்தை எட்ட முடியாது, உங்கள் சிகரத்தை தொட முடியாது. நீங்கள் அடைந்த அந்தஸ்து, உங்களிடம் இருக்கிற தக்குவா, உங்களிடம் பேணப்படுகிற கற்பொழுக்கம்
வேறு யாரிடத்திலும் இல்லைன்னு பாராட்டி சொல்ற அதே ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? மறைவில் இருந்து பேசுங்க, கேளுங்க, அதுதான் உங்க உள்ளத்துக்கும் நல்லது, அவங்க உள்ளத்துக்கும் நல்லதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சர்வசாதாரணமான பெண்களிடத்தில் அதுவும் உள்ளம் கெட்டு போவதற்கு என்னென்ன காரணம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் நமக்கு முன்னாலே கடைப்பொருளாய் விரித்து விட்ட நிலையில் பர்தா எவ்வளவு முக்கியமாய் பேணப்பட வேண்டும். அவங்க முக்காடு போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஆயத்து நைட்ல இறங்குது. அவர்கள் தங்களுடைய முக்காட்டை போட்டு மறைக்கட்டும் இப்படிங்கிற ஆயத்து இஷாவுக்கு பின்பு இறங்குகிறது. சஹாபாக்கள் வீட்டில் போவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி விட்டார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு ஆயத்து போய் சேர வழி இல்லை. இரவு வீட்டுக்கு படுக்கைக்கு போன பெண்களிடம் ஆண்கள் பெண்களிடம் சொன்னார்கள், ஆயத்து இறங்கிவிட்டது, இனிமேல் நீங்கள் தலை திறந்திருக்கல் ஆகாது, நீங்கள் தலை மூட வேண்டும், முஸ்லிம் பெண்ணாக இருந்தால் முக்காடு முக்கியமானது எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இரவோடு இரவாய் இனி என்ன நடந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரஹிமல்லாஹு தில்கன் நிசா, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக. ஏன் என்ன? இரவிலே ஆயத்து இறங்கிய போது ஃபஜ்ரிலே நான் அந்த பெண்களை பார்க்கிறேன், சரியான முக்காடு, சரியான மக்கன்னா, சரியான தலை துணி பொருந்துகிற வண்ணம் இல்லை. அவர்கள் தங்கள் போர்வைகளை எல்லாம் இரண்டாக வெட்டி ஒரு மிகப்பெரிய துணியை கம்பளியை போர்த்துவது போல போர்த்தி கொண்டு அவர்கள் வந்ததை நான் பார்த்தேன். இஷாவிற்கு பிறகு இறங்குகிற ஆயத்து ஃபஜ்ருக்கு முன்னாலே அமலுக்கு வருகிறது. அதுதான் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும். ஆயத்து இறங்குகிற நேரம் இரவின் பின்னேரம், பகலின் முன்னேரத்திலேயே. அதுவும் எப்படியா? பெரிய பெரிய பெட்ஷீட் மாதிரி கம்பளி மாதிரி உள்ளதை எடுத்து போத்துக்கிட்டு, மார்க்கம் கடமை என்று சொல்லிவிட்டதற்கு பின்னால் தலையையும் உடலையும் மறைக்காமல் இருக்க முடியாது என்று முக்காட்டை அன்றைக்கு பிடித்தவர்கள் எந்த காலத்திலேயும் அன்றைய சூழ்நிலையில் ஒரு முஸ்லிம் பெண்ணை முக்காடு இல்லாமல் பார்க்க முடியாது, தலையை மறைக்காமல் பார்க்க முடியாது. அதனால் தான் துவா செய்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. கம்பளியை போன்று ஒரு மிகப்பெரிய போர்வையை போன்று அவர்களின் புர்கா இருந்தது என்கிற அந்த வரிகளை படிக்கிற போது இன்றைய டைட்டான மாடலான இறுக்கமான புர்காக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளிடத்தில் இருந்த புர்காவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. அழகை வெளிக்காட்டாமல் இருப்பதற்கு பயன்பட வேண்டிய புர்கா இவ்வளவு டைட்டாக அழகாக போடுகிற போது என்னை பார் என்று சொல்லும் விதத்திலே இருக்கிறது. பொதுவாக ஒரு பெண்ணை, புர்கா அணிந்த பெண்ணை பார்க்கிற போது கண்ணியமும் ஒரு விதமான அச்சமும் மற்றவர்களுக்கு வர வேண்டும். மனோ இச்சை வரக்கூடாது. ஷஹுவத் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை புர்காவிலே பார்க்கிற போது ஷஹுவத் வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது, கண்ணியமான பார்வை வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற புர்காக்கள் இச்சையை தூண்டுகிற புர்காக்களாய் மாறி போகிறது. இறுக்கமாக பர்தா அணிய வேண்டாம் என்று சொல்லி வலியுறுத்துகிற ஆயத்து ஹதீசுகளுடைய கருத்துரைகள் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு நவீனமாகிவிட்ட மயமாகிவிட்ட எல்லா பொருட்களிலும் பர்தாவினுடைய நவீன மயமாக்கல் என்னவென்றால், கண்ணிய பார்வை என்பது போய் புர்கா அணிந்தவளையும் அவளின் அங்கங்களையும் இச்சையோடு பார்க்க தூண்டுகிற விதத்தில் அமைந்திருக்கிறது என்றால் இஸ்லாம் வலியுறுத்திய புர்காக்கள் அல்ல அவைகள். ரெண்டு பேருக்கும் குர்ஆன் சொன்ன முதல் கட்டளையிலே இருந்து அழகை வெளிக்காட்ட வேண்டாம் என்பது வரைக்கும் பெண்கள் எவ்வளவு தூரம் மீறுகிறார்கள் பார்க்கிறோம். ஆம்பளை பொம்பளையை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி தான் பொம்பளை ஆம்பளையும் பார்க்கக்கூடாது. அது மார்க்க சட்டம். குடும்பத்தினுடைய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய இடத்திலும் வழிநடத்துகிற இடத்திலும் நாம் இருப்பதால் இது குறித்து விரிவாக நாம் சிந்திக்க வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரெண்டு பேரும் வீட்டில் இருந்த போதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கண் தெரியாத சஹாபி வந்தார். இவர்கள் அமர்ந்தே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஜிபா மின்ஹு,
அவர்கிட்ட இருந்து 2 பேரும் ஹிஜாப் அணியுங்க, ஹிஜாபா இருங்க, மறைவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அலைஸ ஹுவ அஅமா லா யுப்சிருனா, அவர் கண்ணு தெரியாதவர் தானே, எங்களை பார்க்க மாட்டார்ல, அவர் வரும்போது நாங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தப்பில்லையே என்பதை போன்ற வாசகம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவும் சொல்லுகிறார்கள், மைமூனா அம்மாவும் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும். அஃப அம்யாவானி அன்துமா அலஸ்துமா துப்சிரானிஹி, நீங்க 2 பேரும் குருடா, அவர் உங்களை பார்க்க முடியாது என்பது சரி, நீங்கள் 2 பேரும் அவரை பார்க்கிறீர்களே, அலஸ்துமா துப்சிரானிஹி, நீங்க 2 பேரும் அவங்கள பார்க்கலையா என்று கேட்டதற்கு பிறகு இருவரும் திரையிட்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 2 கண்ணும் தெரியாத பார்வையற்றவரிடத்திலே திரையிட்டு கொள்ளுகிற காலத்தை கொண்டு வந்து இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆண்களின் பார்வை பட வேண்டும் என்றே அலங்கரித்து கொண்டு காட்டுகிற அந்த பெண்களின் ஒழுக்கத்தோடு எப்படி ஒப்பீடு செய்வது என்று தெரியவில்லை. கண் தெரியாதவர்களிடத்திலே இல்ல, கபரிலே இருப்பவர்களிடத்திலேயும் கூட புர்கா போட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருப்பது ஆயிஷா அம்மாவின் வீடு. என்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருந்தார்கள் அந்த வீட்டில், நான் அடிக்கடி போவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகு அடக்கப்பட்டார்கள், நான் அங்கு அடிக்கடி போவேன். அவர் என்னுடைய கணவர், இவருடைய என்னுடைய தந்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3ஆவதாய் அடக்கப்பட்டதற்கு பிறகு இல்லா வஅன மஷ்தூதத்தும் பில் ஹிஜாப் இல்லா வஅன மஹ்ஜூபா, புர்கா அணியாமல் முழுமையாய் என்னை மறைக்காமல் நான் அந்த வீட்டுக்குள் போக மாட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்து அவர்கள் வஃபாத்தாகி கபரடக்கம் செய்யப்பட்டு விட்ட இல்லத்திற்குள் நான் புர்கா இல்லாமல் போக மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை இருப்பவர்களோடு அல்ல, இறந்தவர்களோடு. இன்றைக்கு ஆண்கள் பார்ப்பது தவறு என்கிற ஒரு கோணம் இருந்தாலும் மறுபக்கம் ஆண்களின் பார்வைக்கு கிடைப்பது தவறு என்பது பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பில் உள்ளவர்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய மகளிர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும். பார்வைக்கு கிடைப்பதும் தவறு, பார்ப்பது தவறாக இருப்பது போலவே. ஆனால் பெரும்பாலும் பெண்களிடத்தில் பார்ப்பது தவறு என்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறதே தவிர பார்வைக்கு கிடைப்பது தவறு என்கிற புரிதல் எல்லா பெண்களிடத்திலும் அதிகமான பேரிடத்திலே இல்லை. அதுவும் நவீன சிந்தனைகள் எல்லாம் இப்போது அதிகம் வந்ததற்கு பிறகு என்ன நிலைமைன்னா, போட்டு தான் ஆகணுமா, அப்படி மறைச்சு தான் ஆகணுமா, அது என்ன அவ்வளவு கட்டாயமா, இன்னைக்கு நாட்டு நடப்பு அப்படி இல்லை, ஒரு காலத்தில் அப்படி இருந்தது என்றெல்லாம் பேசுகிற நவீன பின்னவீனத்துவ சிந்தனை உடையவர்களை எல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப மோசமாக சமுதாய தலைவர்கள்னு சொல்லிக்கிற நிறைய பேர், அவர்கள் உண்மையான தலைவர்களான்னு தெரியல, எவ்வளவு காலத்துக்கு இன்னும் முஸ்லிம் பெண்களை பொத்தி வைப்பீர்கள்னு கேட்குறான். அதாவது அவர்கள் வீதிக்கு வரட்டும், துறைகளுக்கு வருவது வேறு, வளர்ச்சி வேறு, அதற்கு புர்கா தடையல்ல. பர்தா இல்லாமல் எந்த முன்னேற்றமும் தேவையில்லை என்று சொல்லுகிறது மார்க்கம். ஏன் பர்தாவோடு சாதித்திருக்கிறார்களே, இந்த பைலட்டா விமான பணிப்பெண்கள் பர்தாவோடு ஓட்டி வந்திருக்கிறார்களே, நாசா விண்கலத்தில் பர்தாவோடு பணிபுரிகிறார்களே, பல்வேறு அணுக்களங்களிலே இருக்கிறார்களே, யூனிவர்சிட்டியினுடைய ஏராளமான டிகிரிகளை கோல்டு மெடல்களை வாங்குகிற போது கூட முழுமையான பர்தாவோடு நிற்கிறார்களே. அப்போ விமான பணிப்பெண்ணில இருந்து இன்றைக்கு இருக்கிற எல்லா துறைகளிலுமே ஓரளவு ஜெயிக்கிற, ஏன் பல்வேறு அரபு நாடுகளின் இராணுவத்தில் பெண்கள் பிரிவு சமீப காலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முழு பர்தாவோடு. ஒரு பெண் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கும் அவ உடம்பு திறந்து போடணும் என்பதற்கும் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சம்பந்தப்படுத்துகிறார்கள். இது வெஸ்டர்ன் கல்ச்சர், இது மேற்கத்திய நாகரிகத்தினுடைய எச்சம். அந்த எச்சம் இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்குது. வளரணுமா, முன்னேறணுமா, நல்ல வேலைக்கு போகணுமா, ஒரு பெண் உயர்வா சாதிக்கணுமா, அவ புர்காவா அவுத்தரணும் என்கிற மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டது போன்று வளர்ச்சிக்கும் அவள் அணிந்திருக்கிற உடைக்கும் இடையில நீங்கள் எங்கே வேறுபாட்டை பிடித்தீர்கள்? நாம மட்டுமல்ல, முந்தைய சமுதாயங்கள் ஷரியத்தை பெற்ற எல்லாம் புர்கா அணிந்து தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நோன்பு வைங்கன்னு சொல்றப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வச்ச மாதிரி,
தொழுங்கன்னு சொல்றப்ப எல்லா சமுதாயமும் தொழுது இருக்குது அந்த மாதிரி, எல்லா சமுதாயமும் காபாவை சுத்தி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுவான் அல்லவா. புர்காவும் அது போலத்தான். எந்த சமுதாயத்தில் புர்கா இல்லை, எந்த நபியின் காலத்தில் இல்லை. கிறிஸ்தவர்களே அவங்க உருவப்படம் வரைகிற கன்னி மேரி, முதல்ல அது உண்மையானதல்ல, அப்படியே வச்சுக்கலாமே, தலை திறந்த ஒரு கன்னி மேரியை அவங்கள வரைய சொல்லுங்க பார்ப்போம். வரைய மாட்டார்கள். மேரி என்று அவர்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிற மரியம் அம்மாவை தலையில் துணி இல்லாமல், ஒரு புர்காவின் பேணுதல் இல்லாமல் அவர்களால் கற்பனையில் கூட ஒரு உருவத்தை வரைய முடியலை. இருந்ததே யகூதிகளின் பெண்கள் இன்றைக்கு வரையும் தலையில துணி இல்லாமல் அந்த முழுமையான அங்கி என்று சொல்லுகிற புர்காவை போல ஆடை இல்லாமல் யகூதிய பெண்கள் இல்லை. இந்த நவீனத்துவத்தில் சில பேர் வீதிக்கு வந்திருக்கலாம். யகூதி என்பது பர்தாவை உள்ளடக்கியது, நசாரா என்பது பர்தாவை உள்ளடக்கியது. இன்றைக்கும் கூட கடவுளுக்கு பணிவிடையாளர்கள் என்றும் கடவுளின் குழந்தைகள் என்றும் நாங்கள் எல்லாம் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற எந்த கன்னியாஸ்திரிகளும் முழுமையாக தலையில இருந்து ஒரு நீண்ட அங்கியை போட்டு அவர்கள் முக்காடு போடுவதன் ரகசியம் என்ன? எனவே முக்காடு உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டுமல்ல, முக்காடு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயத்தை பின்பற்றிய இந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, முக்காடு கிறிஸ்தவ காலத்தில் இருந்தது, முக்காடு யகூதிகளின் காலத்தில் இருந்தது, எல்லா சமுதாயங்களிலும் வருதா இருந்தது. நீங்கள் காலப்போக்கிலே வளர்ச்சிக்கு தடையாக புர்காவை ஆங்காங்கே வேண்டுமென்றே இது பெண்ணடிமைத்தனம் அப்படி இப்படி என்று நிறைய செய்திகளை கொண்டு வந்து பொதுத்தளத்திலே அதை குப்பையாக கொட்டி அதன் மீது ஒரு வருத்தத்தை ஒரு வெறுப்பை விளைவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உலகம் முழுக்க புர்காக்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறதே ஒழிய குறைந்த பாடில்லை. பிப்ரவரி 1ஆம் தேதி உலக ஹிஜாபு தினம் என்று யௌமுல் ஹிஜாப் என்று 62 நாடுகளில் கொண்டாடுறாங்க. இந்த வாரம் 2013 இருந்து கடந்த 7-8 வருஷமா யௌமுல் ஹிஜாப் பர்தா தினம் என்று சொல்லி பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைய நாள் மட்டும் பல்வேறு நாடுகளில் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூலுகளில் இருக்கிறவங்க முஸ்லீம் பெண்களோடு இணைந்து அந்த ஒரு நாள் புர்கா அணிகிற ஒரு அடையாள பர்தா தினத்தை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். சுமார் 60-62 நாடுகளில். சர்வதேச அளவில் நிறைய முக்கியமான நாடுகளெல்லாம் இதை ஒப்புக்கொண்டு விட்டது. ஹிஜாபினுடைய தினத்தை கொண்டாடுகிற போது ஹிஜாபினுடைய மார்க்க பார்வையை தவறாக சித்தரிக்க முயலுவதும், அந்த ஹிஜாபு மட்டும்தான் பெண்களுக்கான கண்ணியம் என்பது. எத்தனை பேர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாபோடு யுத்தகலத்தில் நின்றார்கள். யுத்தகலத்தில்னா பெண்கள் பகுதியில் இருந்தாங்க. உம்மு அம்மாரா புர்காவோடு இருந்த போது அவர்கள் கை துண்டிக்கப்பட்டது ஒரு போரில். எத்தனை பெண்கள் வேணும்? ஹன்சான்னு ஒரு அம்மையார், அற்புதமான அரபு கவிஞர், பெண் கவிஞர். ஹன்சா அம்மாவுக்கு 4 பசங்க, 4 பேரையும் கொண்டு வந்து காதிசியாவிலே யுத்தத்தில் நிறுத்திவிட்டு திரும்பி வராமல் இருந்தால் தான் உங்கள் தாய்க்கு பெருமை என்று பேசிய ஹன்சா முழு புர்காவோடு யுத்தம் நடைபெறுகிற இடத்திற்கு பின்னாலே நின்று கொண்டு தன் மக்களை தூண்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர்கள் சோர்வாகிற போது என்ன வார்த்தை வருகிறது? உன் தந்தைக்கு துரோகம் செய்யாத பெண் நான், என் வயிற்றிலே பிறந்த ஒரே தந்தைக்கான பிள்ளைகள் நீங்கள் இதை உறுதியாய் நம்பினால் போக ஷஹீதாக வேண்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். போதாக்குறைக்கு கடைசி வரிசையில் நின்று கொண்டு பெண்கள் பகுதிக்கு எவனாவது வந்தால் தீரத்தோடு அவர்களை வென்றதும் ஹன்சா அம்மையார். 4 பேரும் ஷஹீது, 4 பேரும் ஷஹீது. ஆனந்தத்தோடு அவ்வளவு சிரிப்போடு திரும்பி வருகிறது அந்த பெண் ஹன்சா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்மெண்ட்டினுடைய 10 வருஷ காலமும் 800 தங்க காசு சம்பளமாக 4 பசங்களை இழந்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் 200 தங்க காசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி குறிப்பில் வதீஃபா பெற்றவர்கள் யார் யார் என்கிற பட்டியலை நாம் போய் பார்க்கிற போது ஹன்சா அம்மையாருடைய பெயர் இருக்கிறது. 800 தங்க காசுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து மார்க்கத்திற்கு அர்ப்பணித்த இப்படி ஏராளமான பெண்கள், மிகப்பெரிய சாதனை செம்மல்கள். புர்காவை கலட்டி வச்சுட்டு அந்த சாதனை செய்யல. அது சஃபியா அம்மாவாக இருந்தாலும் ஹன்சா அம்மையாராக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான பெண்களை சொல்லலாம். அவர்களெல்லாம் சிகரம் தொட்டார்கள். அவர்களுக்கே உரித்தான இஸ்லாமிய அடையாளத்தோடு தான் அவைகளை எல்லாம்.
மார்க்கம் அப்படி பெண் முன்னிலைப்படுவதை வெளிப்படுவதை படைச்சவன் அவன். அந்த பெண்ணிடம் என்ன கூறு இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். இமாமுக்கு தவறு வந்து விட்டால் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று தக்பீர் சொல்லி ஆண்களை சொல்லுகிற மார்க்கம் பெண்கள் குரல் வேண்டாம், கையிலே தட்டட்டும் என்று சொல்லுகிறது. அவர்கள் உரத்து சப்தமிட வேண்டாம். ஒரு பெண்ணின் நடை உடை பாவனைகள் அல்ல, குரல் கூட யாரையாவது தவறாக சிந்திக்க வைத்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை பார்த்து குர்ஆனுடைய வார்த்தை இருக்கு, ஃபலா தஹ்தஅன பில் கவுல், குழைந்து பேசாதீர்கள். நம்ம காலத்தில் உள்ள பெண்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, உத்தமிகள் வாழ்ந்த காலத்தில் குழைந்து பேசாதீர்கள். அப்படி பேசினால் யாருடைய உள்ளமாவது பாதிக்கப்படும். வியாதி இருக்கும் சில உள்ளங்களில் குர்ஆன் சொல்லுகிறார். அதுவும் சில உள்ளத்தில் கெட்ட சிந்தனை வரும், தப்பான எண்ணம் வரும்னு கூட சொல்லலை. குர்ஆன் அதுக்கு மரபுங்கிற வார்த்தை சொல்லுது. வியாதி, சில உள்ளங்கள் நோய் பிடித்தவை. அது உங்களினுடைய குழைவின் மூலம், உங்களுடைய மென்மை அணுகுமுறைகளின் மூலம் அது கலவரப்படுத்தலாம். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பட்டென்று அடித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன். எனவே யௌமுல் ஹிஜாப் என்று ஹிஜாப் தினத்தை அனுசரிக்கிற இந்த நேரத்தில் உலகத்திற்கு உரத்து சொல்ல வேண்டும், பெண்கள் சார்பாக உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான பாலியல்களும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படிக்கட்டு பெண்கள் அவர்களுடைய தலையிலே இருந்து, அவர்களுடைய முக்காட்டிலிருந்து தொடங்குகிற அந்த முழுமையான ஆடை மறைப்பு மட்டுமே அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தின் ஆண்களையும் எல்லா குற்றங்களிலிருந்து தடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் இல்லங்களில் வாழுகிற எல்லா பெண்களுக்கும் அப்படிப்பட்ட பர்தா பேணும் முஸ்லிம் பெண் மக்களாய் அல்லாஹ் ஆக்கி தருவதோடு, அப்படி அவர்களை வழி நடத்துகிற குடும்ப தலைவர்களாய் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.